என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை போற்றி வளர்த்த தாய் மண்ணிற்கும் என்னுடைய முதல் வணக்கம். என் தமிழ் மொழி மெல்லை சாகும் என்றால் மகாகவி பாரதி. அயல் தேசத்தில் கூட அவனுடைய கூற்று மெய்ப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இங்கே ஆதரவளிக்க வந்திருக்கும் என் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது நன்றியை காணிக்கிறேன். நடுவர்களே, சில இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கு. அதுல என்னன்னா இப்ப நான் இருக்கிறது, அதாவது பெண்களை எதிர்த்து பேசுனா பெண்கள் ஓட்டும் கூடாது, ஆண்கள் ஓட்டும் கூடாது. அந்த சூழ்நிலை வந்து இருக்கிற இருந்தாலும் சகோதரி சொன்னாங்க சில விஷயங்கள். கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் எல்லாம் சொன்னாங்க. அதை எழுதுறது யாருங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சொன்னது கலைஞர் அவர்கள். அதுக்கு மேல நான் எதுவும் விளக்கம் கொடுக்க விரும்பல. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஐயா தலைவர் அவர்கள் சொன்னாங்க, இங்க வந்தவொடனே எல்லாரும் நண்பர்கள் தான் உதவி செய்யறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படிதான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தாரு. என்னப்பா வீடு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நான் ஒரு வீடையும் காட்டி கொடுத்தேன். காட்டி கொடுத்துட்டு அந்த என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு என்ன கேட்காம இன்னொருத்தர் நண்பர் ஒருத்தர் பேரை வந்து ரெஃபரன்ஸ்ல போட்டார். கடைசியில வீடு கிடைக்கிற நாள் பார்த்து அவரோட ரெஃபரன்ஸ்ல வந்து யார் பேர் போட்டிருந்தாங்களோ அந்த பேரை போட்டதுக்காண்டி அவருக்கு வீடு கிடைக்கல. இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பழைய பேச்சு உண்டு, உன்னோட நண்பனுடைய பெயரை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். இப்படித்தான் அவர் பேரை போட்டதுக்காண்டி அவர் வீடு கிடைக்காம இன்னும் திணறிட்டு இருக்காரு. கடைசியில் எங்க வீட்டுல வந்து சும்மா உட்காந்துட்டு போனாரு கொஞ்ச நாள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர். அப்புறம் ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம்னு யோசிச்சேன். அதாவது உறவினர்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காததுக்கு காரணம் இரண்டு விஷயங்கள். ஒண்ணு போட்டி. போட்டி என்பது ஒரு நிலைக்கு வந்தவுடன், சித்தப்பாவாகட்டும் அண்ணன் தம்பி ஆகட்டும் எந்த உறவு முறையாகட்டும், தங்களுடைய நிலைக்கு வந்தவுடன் அவர்களை ஆதரவாக பார்த்த நிலையை விட்டுவிட்டு அதை விடுத்து தன் ஒரு போட்டியாளராக பார்க்க நினைக்கின்ற ஒரு மனிதனின் போக்கு. அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறப்பதான் ஒரு மனசில் ஒரு வஞ்சகம் இருக்கு. அந்த வஞ்சகம் தான் உறவுகளை வந்து தள்ளி வச்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதை நம்ம கொஞ்சம் விரிவான சிந்தனையோட பார்த்தா இந்த பிரச்சனை வராது. உதாரணத்துக்கு போட்டி என்பது எல்லா இடத்துலயுமே இருக்கு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டி நடத்தும்போது பாத்தீங்க, சின்ன பசங்க எல்லாம் ஒவ்வொரு ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சா கூட அவ்வளவு போட்டி போட்டு அந்த பரிசு வாங்க வேண்டியிருக்கு. சிறுவர்களுக்கே அந்த போட்டி இருக்கு. அதையும் கூட நம்ம விசாலமா சிந்திச்சனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே போட்டி ஆரம்பிச்சது. ஒரு ஆணுடைய விந்தணு ஒரு பெண்ணின் கருப்பு வரைக்கும் செல்லும் போது அதனுடன் கோடிக்கணக்கான உயிரணுக்கள் படையெடுக்கின்றன. அதில் உள்ள அனைத்து உயிரணுக்களையும் வெட்டி வீழ்த்தி விட்டு முந்தி சென்று ஒரே ஒரு உயிரணு மட்டும் அந்த பெண்ணின் கருப்பையில் சென்றடைகிறது. அந்த உயிரணுதான் ஒரு உயிராக உயிர் பெற்று ஒரு குழந்தையாக மலர்கிறது. ஆக பிறப்பின் அடையாளமே ஒரு போட்டிதான். அந்த போட்டி பிறப்பிலும் இருக்கும், உறவிலும் இருக்கும், நாம் சாகும் வரையிலும் இருக்கும். இப்போலாம் மெட்ராஸ்ல பார்த்தா ஒரு பெரிய கியூ நின்னுது. நான் நினைச்சேன் அமெரிக்காவுக்கு விசா அப்ளிகேஷன் போடுறாங்க போலன்ட்டு. போய் பக்கத்துல என்னன்னு கேட்டா கல்லறைக்கு முன்னாடியே புக் பண்றாங்க. நம்பவே முடியல. அப்புறம் தான் என்னன்னு கேட்டேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்லறை தோட்டம் வந்து நிரம்பிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு மனிதரை புதைச்சி அதுக்கு மேல ஒரு 4 அடி இடம் விட்டு அதுக்கு மேல ஒரு உடம்பு வச்சு அதுக்கு மேல புதைச்சாங்க. ஆக முன்னாடி பாட்டுலாம் பாடினாங்க, இது பிராணம் இதிகாசம் தான், ஆளாளப்பட்டாலும் கடைசியில போகும்போது 6 அடி நிலம் தான் மிச்சம். இப்போ அதுவும் கிடையாது, 6 அடிக்கு மேல கொஞ்சம் இடம் விட்டு விட்டாங்க. இப்பெல்லாம் இன்ஸ்டன்ட் சுவிட்ச போடு முடிஞ்சு போச்சு, கையில ஒரு டம்ளர் சாம்பலை கொடுத்து விட்டுறாங்க. இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. போட்டி இப்படி இருக்குது. இங்க தலைப்புக்கு வரதா இருந்தா குடும்ப முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவுவது உறவினர்களா நண்பர்களா? இங்க குடும்ப முன்னேற்றம்னா என்னங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் தீவிரமா யோசிச்சு பார்க்கணும். குடும்ப முன்னேற்றம்னா என்ன? அப்பா அம்மா அதாவது தாத்தா பாட்டியை வந்து அவங்க உடல்நிலையை பாதுகாத்து அவங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அடையும். கணவன் மனைவி நல்ல வாழ்க்கை அடையும்.
அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது, தம்பியை படிக்க வைக்கிறது, இதெல்லாம் எந்த ஊர்ல எந்த நண்பன் செய்யறாங்க சார் சொல்லுங்க நீங்க? இதெல்லாம் சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் தான் பண்றாங்க, வேற யாரும் அதிகமா பண்றது கிடையாது. நண்பர்கள் செய்யும் உதவி என்பது நீங்கள் சற்று விசாலமாக சிந்திக்க வேண்டும். நண்பர்கள் செய்யும் உதவி என்பது ஒரு தனி மனிதனின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது. அதை நாங்கள் மறுக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. ஆனால் அந்த தனி மனிதனின் பொருளாதார வளர்ச்சியை குடும்ப முன்னேற்றமாக நாம் கருதுவதே ஒரு குறுகிய மனப்பான்மை. இன்று ஒரு மனிதன் பணம் சம்பாதித்து விட்டு வீட்டையும் கட்டிவிட்டு ஒரு கார் வாங்கிட்டா அவன் முன்னேற்றம் அடைந்துட்டு அதான் பார்க்கிறோம். அதுவே ஒரு தவறான பார்வை. ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவது அவனுடைய சுய பொருளாதார வளர்ச்சியை தவறாது, அவனுடைய சுய முன்னேற்றமும் கிடையாது, அது குடும்ப முன்னேற்றமும் கிடையாது. அது குடும்ப முன்னேற்றம் என்பதற்கு கடைசி வரை ஒன்றி வருவது உறவுகள் தான். இதைத்தான் சினிமா பாட்டில் சொன்னாங்க, சூப்பரா சொன்னாங்க. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை இங்கு முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. ஆக உறவுகள் என்பது தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை. அதாவது அதுல வர சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சிறுகதை. அது சிறுகதை முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடரணும்னு ஆசை இருக்கணும். ஆசை இல்லைன்னா அங்கேயே முடிஞ்சிடும். நம்ம எப்போ தொடரணும்னு விரும்புறோமோ அப்போ பார்வை விசாலமானதாகும். பார்வை விசாலமாகும் போது குடும்ப வளர்ச்சி விடும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆஸ்திரேலியா வந்ததுக்கு அப்புறம் பார்த்திருக்கேன், பொருளாதாரத்துல எவ்வளவோ வசதி அடைஞ்சிட்டு நிம்மதி இல்லாம இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன். இங்க வர்றது டாலர் ட்ரீம், அப்படிப்பட்ட ஒரு ட்ரீம்ல தான் நிறைய பேர் வர்றோம், இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து. ஆனால் இங்கே பொருளாதார வளர்ச்சி பெற்ற பலரை நான் பார்த்திருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன். அவர்கள் மனதில் ஒரு வெறுமை இருக்கிறது. இல்லை என்று மனசாட்சியை தொட்டு பேசுவவர்கள் ஒருவராலும் மறுக்க முடியாது. அந்த வெறுமைக்கு காரணம் தான் மற்றும் தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன், தன் உறவுகளுடன் வளர்ச்சி அடையவில்லை என்ற ஒரு குற்ற உணர்வு தானே தவிர வேறொன்றும் இல்லை. ஆக தான் ஆடாவிட்டால் தன் சதை ஆடிக்கொண்டே அதை மறுக்க வேண்டாம். ஆகவே நடுவர் ஐயா அவர்களே, குடும்ப முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவுவது உறவினர்களே என்று சொல்லி வாய்ப்படுத்துவதற்கு நன்றி கூறி